அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க. மனைவியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க. பக்குவமாக செயல்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சந்திரனின் இடப்பயிற்சிகள் நன்றாக இருக்கிறது. புதிய முதலீடுகளை செய்வீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் உங்களுக்கு அமோக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மணல் வியாபாரம் சிறப்பாக கை கொடுக்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் சுப காரியங்கள் திடீரென நடக்கும். அதற்கென செலவுகளை ஈடுகட்ட தடுமாற்றம் அடைவீங்க. பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளை செய்து வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கு. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு. கடன் தொல்லைகள் அகலும். மனக்கவலைகள் விலகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் செய்வீங்க. சிலருக்கு திருமணம் கைகூடி வந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. கண்டதை சாப்பிட்டு வயிறை கெடுத்து கொள்ளாதீங்க. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க. ராகு 9ஆவது இடத்துல இருக்காரு. தந்தையாரிடம் இருந்து தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சகோதர சகோதரிகள் பண உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்வது நல்லது. மது மாமிச பிரியர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை நீங்கள் தவிர்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். அதன் காரணமாக பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் ஏற்படலாம். கற்பனை வளம் பெருகும். தாய் வழி மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். நீங்கள் எப்பொழுதும் பண விஷயமாக சிந்தனையுடன் இருப்பீங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களுக்காக வீடே விழா கோலம் பூணும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க. அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படலாம். தூர தேசங்களில் இருந்து எதிர்பாராத சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்களின் புகழ் பெறுவாங்க. வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். அனாவசிய செலவுகளை குறைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி
முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வருவது இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சீராக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதல் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்கள் ஆதரவுடன் வேலையே செய்வாங்க. சரியான நேரத்தில் முடிவெடுத்து நல்ல பெயர் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கலைத்துறையில் இருப்பவர்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேக நிலை மாறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வத்தை வணங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இல்லாத ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவுகள் திருப்திகரமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகலாம். நண்பர்களின் ஆதரவு உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதில்லை. மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு தங்கள் பணியில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 19, 21. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 1, 2, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குரு அமர்ந்திருப்பதால் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எதையும் தெளிவோடு சிந்திப்பீங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வித்தையும் உங்களுக்கு தெரியும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு உண்டு. பண தேவைகள் பூர்த்தியாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்து உங்களை ஆன்மீக ரீதியில் வழிநடத்துவார். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டும். சில நன்மைகள் இருப்பினும் நீங்கள் இந்த வாரம் சில கிரகங்கள் இருப்பினும் எதிர்மறை பலத்தை நீங்கள் தருவதாக இருக்கின்றது. சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால் எனவே எதிலும் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உண்டு. மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும். புதன் 5ஆம் இடத்துல இருப்பதால் பிள்ளைகளால் வழியில் உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று வாருங்கள். காக்கைக்கு சனிக்கிழமை எள் சாதம் போடுங்கள். இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.